Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி பல்லவன் இல்லம் எதிரே உள்ள சிலைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாளுக்கு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கர்ம வீரர் காமராஜர் விதைத்த கல்வியின் விதை காலங்களை தாண்டி இன்னும் கனிகளை தருகிறது. அந்த மாமனிதரின் திருவுருவத்திற்கு இன்று மரியாதை செலுத்த வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் காமராஜர் அவர்கள் போற்றி கொண்டாடும் தலைவராகவும் வழிகாட்டும் ஒளியாகவும் திகழ்கிறார் என்பதும் உயர்ந்த தலைவர்களின் சிந்தனைகள் காலத்தால் அழிவதில்லை, தலைமுறைகளை வழிநடத்தும் கலங்கரை விளக்கமாக நிலைத்திருக்கின்றன என்பதற்கும் ஒரு அழகிய எடுத்துக்காட்டு இத்தருணம். பிறப்புக்கும் எல்லா வாக்கை கொள்கையாக்கி பெருந்தலைவர் காமராஜரை கொள்கை தலைவராக போற்றி கொண்டாடும் தமிழ்நாட்டின் திருமகன் மாற்றம் தந்த தலைமகன் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த நாளையொட்டி பல்லவன் இல்லம் எதிரே உள்ள சிலைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த நாளையொட்டி பல்லவன் இல்லம் எதிரே உள்ள சிலைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் காயத்ரி. காயத்ரி, விவரங்களை வழங்க. வணக்கம் அபிராமி. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பல்லவன் இல்லம் எதிரில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் சிலைக்கு முதலமைச்சர் விஜய் தற்பொழுது மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சராக இருந்த காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழாவானது இன்றைய தினம் தமிழக அரசால் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் காமராஜர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்வில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், அதே போன்ற அமைச்சர்கள் வெங்கட்ரமணன், செங்கோட்டையன், அருண்ராஜ், மாதவ் அர்ஜுனா உள்ளிட்ட ராஜ்மோகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காமராஜரை பொறுத்தவரை ஏற்கனவே அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி அவரின் பிறந்த நாளானது கடந்த காலங்களில் கல்வி வளர்ச்சி நாள் என போற்றப்பட்டு அரசு சார்பில் மரியாதைகளானது செலுத்தப்பட்டிருந்தது. கல்வி கண் திறந்த கர்ம வீரர் என அழைக்கப்படும் காமராஜர் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக 1954 முதல் 63 வரை இருந்திருந்தார். ஏழை எளிய மாணவர்களின் படிப்புக்காக பல மகத்தான திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப கல்வியை இலவசமாகவும் கட்டாயமாகவும் மாற்றியவர் காமராஜர். மதிய உணவு திட்டம், ஏழை மாணவர்கள் பசியின்றி படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் சீருடை அணிவதை அறிமுகப்படுத்தியதுடன் கல்வி நிலையங்களை கிராமங்கள் தோறும் விரிவுபடுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 15ஆம் அன்று தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் காமராஜர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. மாணவர்களிடையே அவர் புகழையும் சேவைகளையும் கொண்டு சேர்க்கும் விதமாக பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் போன்ற பல்வேறு கல்வி சார்ந்த போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் காமராஜர் பிறந்த நாளையொட்டி சென்னை பல்லவன் இல்லம் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது மலர் தூவி மரியாதை செலுத்திய காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.
மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.